இந்த டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபைனல் மேட்ச் எம்சிசி ப்ளஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. 5 போல யூஸ் பண்ணோம். ஒரு பவர் பிளே டாஸ் வின் பண்ணி எம்சிசி பவுலிங் சூஸ் பண்ண கண்டிப்பாக இந்த மேட்ச்சு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அமையும். திருப்பூர் மேக்ஸிமம் ஓப்பனிங் பேட்ஸ்னா சிக்ஸர் சிவலிங்கம் அண்ட் மாத்துக்கு ரஞ்சித்தை பார்க்க முடியும். ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்க பேர் பெஸ்ட்டாக அமையும். எம்சிசி பாபு நல்லா போடக்கூடிய பவுலர். பவர் பிளே போட பாபு. சைக்கிள் ரஞ்சித் ஃபர்ஸ்ட் ஒன். அப்டியாக்கர் டேரக்டா வந்து ஸ்டிக்லே பட்டிருக்கு. விக்கெட்டுக்கு அப்பீல் பண்றாங்க போல. டாட் பால். செகண்ட் ஒன். லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பாப்போம். போயிருச்சுங்க மேக்ஸிமம். ஒரு டாட்டுக்கு அப்புறம் 6ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க ரஞ்சித். தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் குத்தி நல்லா திரும்பிச்சு. வேஸ் ஸ்டெம்ப் லைன்ல வந்திருக்கு. ஒரு 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக் சொல்லலாம். டாட். ஃபோர்த் ஒன். ஆஃப் சைட்ல வந்தபட்டு பேட்டோட பார்த்தா ஒயிட் பால். 3 பால். அம்பை நோ பால் கொடுத்துருக்காங்க. லாங் ஆஃப்ல பவர் பிளே காரணமாக போயிருச்சுங்க பவுண்டரி. மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. இலவச பந்து. வந்த பாட்டு விரட்ட பார்த்தா குயிக்கா இருந்துச்சு. நல்லா குத்தி திரும்ப டாட்டு. லாஸ்ட் ஒன். டாப் சான்ஸ் ஃபார் நால டேக்கன் பிரதாப். கடைசி ஒரு பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாபு. முதல் விக்கெட் இழந்து போறாங்க ரஞ்சித். இன்னொரு பால் இருக்கு. லாஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் மண்டவெட்டு பிரவீன். கேட்சுக்கு வாய்ப்பு பார்த்தா நல்ல ட்ரை. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். உடல டாட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 12. ஒரு விக்கெட் திருப்பூர் மேக்ஸிமஸ். செகண்ட் ஓவர் கூட கோகுல் ஸ்ட்ரைக்ல சிக்ஸர் சிவலிங்கம். ஃபர்ஸ்ட் ஒன். பேட்ல சரியா படல. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். குட் ஷாட். சிங்கிள். செகண்ட் ஒன். குட் லென்த்ல வச்சுங்க. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட். தேர்ட் ஒன். சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்ல போயிருக்கு. லாங் ஆஃப்ல போயிருச்சுங்க மேக்ஸிமம். ஒரு டாட்டுக்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க பிரவீன். மிகப்பெரிய ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஆஃப் சைட்ல பாலார்னு ஒரு 6 பவுண்டரி போயிரா பார்ப்போம். போயிருச்சுங்க பவுண்டரி. 2 பால ஒரு 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க பிரவீன். நெக்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால் குயிக்கரா இருந்துச்சு. ஒரு 6 ஒரு 4க்கு அப்புறம் நல்ல கம்பேக் சொல்லலாம். டாட்டு. அப்டியாக்கர் விக்கெட். யோக்கின் லென்த் சொல்லலாம். கோகுல் கையில இருந்து ஒரு 6 ஒரு 4க்கு அப்புறம் சரியான கம்பேக். அடுத்த விக்கெட் எழுத போறாங்க பிரவீன். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 23. 2 விக்கெட். திருப்பூர் மேக்ஸிமஸ். தேர்ட் ஓவர் கூட பாபு. இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்ல சிவலிங்கம். ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. மிட் விக்கெட்ல போயிருச்சுங்க மேக்ஸிமம். மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். இந்த ஓவர்ல முதல் பந்து 6ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க சிவலிங்கம். செகண்ட் ஒன். அப்டியாக இந்த முறை லாங் ஆன்ல அதே திசை நோக்கி போயிருச்சுங்க. பேக் டு பேக் 2 6 கொண்டு வந்திருக்காங்க சிவலிங்கம். சந்தித்த 2 பந்துமே 6ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன். ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. ஸ்லோயா எடுத்திருக்காங்க. இதுவும் வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். போயிருச்சுங்க மேக்ஸிமம். தொடர்ச்சியா 3 பாலுக்கு 3 6 கொண்டு வந்திருக்காங்க சிவலிங்கம். ஹாட்ரிக்கார பதிவு பண்றாங்க சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்ல ஃபைனல்ல முதல் ஹாட்ரிக்கா பதிவு பண்றாங்க சிவலிங்கம். ஃபோர்த் ஒன். ஃபுல் டாஸ் பால் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. போயிருச்சுங்க மிட் விக்கெட்ல மேக்ஸிமம். தொடர்ச்சியா 4 பாலுக்கு 4 6 கொண்டு வந்திருக்காங்க சிவலிங்கம். 4 பாலையும் கிளியர் பண்ணி கொடுத்திருக்காங்க சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன். டாப் சான்ஸ் ஃபார் பாப்போம். புடிச்சா நல்ல ஒரு கேட்சா இருக்கும். நல்ல டேக் அண்ட் விக்கெட். 4 சிக்ஸர்ஸ் பேட்ஸ்மேனா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க பாபு. நல்ல கம்பேக் சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஓவரை 4 6 பதிவு பண்ணி கொடுத்து விக்கெட் இழந்து போறாங்க சிவலிங்கம். லாஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் சரண். பிளாட்டா போயிருக்கு. எங்கேங்க போயிடுச்சு? லெக் சைட்ல சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 48. 3 விக்கெட் திருப்பூர் மேக்ஸிமஸ். ஃபோர்த் ஓவர் போட அரவிந்த். ஸ்ட்ரைக்ல சரண். ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டை நிக்குது. டைரக்ட் விக்கெட்டும் மிஸ் ஆகுது. தப்பான த்ரோ. லாங் ஆன்ல
சிங்கிளா டபுளா மாத்துவாங்க. ஈஸி டபுள். செகண்ட் ஒன். வைட் பால், 3 பால். உடம்புல பட்டிருக்கு. ஸ்லோயர்ல வந்து அட்டாக்கிங் டெலிவரி டாட். நெக்ஸ்ட் ஒன். அடிச்சாருங்க மிட் விக்கெட்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் சரண் பேட்ல வந்திருக்கு. மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். அடுத்த பந்து அட்டு யாக்கர் பவுலர் கே நோக்கி போயிருக்கு. மிஸ் பண்ணாதனால லாங் ஆஃப்ல சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். அருமையா ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காங்க தன்ராஜ். ஆஃப் சைட்ல வந்த பக்கெட்டு நல்ல டேக்கா. நீங்க விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சும்மா கையை தாங்க ஒரு கையை தூக்குனாரு. கையில மாட்டிக்கிச்சு. சந்தித்த முதல் பந்துல விக்கெட் இழந்து போறாங்க முகிலன். நியூ பேட்ஸ்மேன் மை ஃபேவரட் ஹீரோ ஐஎஸ்பிஎல் பாலா. நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பாப்போம். நல்ல ட்ரைங்க. செம்ம ட்ரை சொல்லலாம் பாபு. இருந்தாலும் பவுண்டரி லைனுக்குள்ள போய் தான் பார்ப்போம். போயிடுச்சுங்க. பவுண்டரி பாலா பேட்ல வந்திருக்கு. ஒரு 4 லைஃப் கிடைச்சி கண்டிப்பா லைஃபை யூஸ் பண்ணுவாங்க. செம்ம எஃபெக்ட் பாபு. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 62. திருப்பூர் மேக்ஸிமஸ். நெக்ஸ்ட் ஓவர் கூட ரைனா கௌதம் சைக்கிள் சரண். ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட்ஸ்ல இருந்து அம்பே நோ பால் ஸ்லாட்ல இருந்த பந்து லாங்கால போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் மொத்தம் இந்த பாலுக்கு 7 ரன். 90 டிகிரி ஷாட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க சரண். இலவச பந்து பேட்ல சரியா படல. மிட் விக்கெட்ல கேப்ல போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பும் பார்ப்போம். பிடிக்க முடியலங்க. போயிடுச்சுங்க பவுண்டரி. ஃப்ரீ பால பவுண்டரியா மாத்தி கொடுத்துருக்காங்க சரண். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். மிட் விக்கெட்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் இதோட 2வது ஆரா பதிவு பண்றாங்க சரண். நெக்ஸ்ட் ஒன். அம்பே நோ பால் கொடுத்துருக்கான். பவுலர் கேக்கே போயிருக்கு. கிரீஸ் நோ பால். ஃபீட் பால். குட் ஷாட். நேருக்கு நேரே இதுவும் 6 போயிடும். 2வது 90 டிகிரி ஷாட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க சரண். 3 ஆரை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஃப் லாங் ஆஃப்ல இந்த முறை போயிரு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் இதை விட 4 ஆரை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க சரண். 90 டிகிரி ஷாட் அண்ட் கிளாசிக்கலாவும் இருந்துச்சுங்க. லாஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு ட்ரை டாட். சரின்னு ஒரு பால் இருக்கு. லாஸ்ட் ஒன். குட் ஷாட். லாங்கால போயிடுச்சுங்க. 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 98. திருப்பூர் மேக்ஸிமஸ். லாஸ்ட் ஓவர் போட முத்துப்பாண்டி ஸ்ட்ரைக்ல எஸ்பிஎல் பால். லெஃப்ட் ஹேண்ட் பால். வைட் பால். ரீபால். டாப் ஏ சான்ஸ் ஃபார். நல்ல ட்ரை. ஈஸி டபுள். டைம் இருக்கலாம். 3 ரனுக்கு இந்த எண்டில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். குட் ரன்னிங். ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன். செகண்ட் ஒன். லொட்டாஸ் தடத்துறையா. குட் ஷாட் கோகுல். சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங் ஒன். குட் ஷாட். லெக்ஸ்ல சரியான ஹைட்ல போயிருக்கு. போயிடுச்சுங்க. கமிட்டியை நோக்கி போயிருக்கு. பாலா பேட்ல இருந்து 6. நெக்ஸ்ட் ஒன். டாப் ஏ சான்ஸ் ஃபார். டேக்கன் விக்கெட். ஒரு 6க்கு அப்புறம் நல்லா கன்பேக் கொடுத்துருக்காங்க முத்துப்பாண்டி. அடுத்த வீட்ல இருந்து போறாங்க பாலா. நியூ பேட்ஸ்மேன் அஜித். அட்டு யாக்கர் ஆஃப் சைட்ல. டைம் இருக்கலாம். டபுளுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா டபுள் எடுப்பாங்க. ஒரு எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன். குயிக்கர் டெலிவரி. ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் லைட்ல வந்திருக்கு. 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 111. திருப்பூர் மேக்ஸிமஸ். பிக்கர் ஸ்கோர் சொல்லலாம். 6 ஓவருக்கு 112 ஆடணும். எம்சி பிரதாப் அண்ட் முத்துப்பாண்டி 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். காத்து லெஃப்ட்டுக்கு ஃபேவர் அதிகமாக இருக்காங்க. 2 பேட்ஸ்மேன் லெஃப்டியா தான் இறங்கியிருக்காங்க. பவர் பிளே போட சூர்யா. ஸ்ட்ரைக்ல பிரதாப். நான் ஸ்ட்ரைக்ல முத்துப்பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். ஸ்லாட்ல வந்து நேருக்கு நேரு 90 டிகிரி ஷாட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரதாப். சந்தித்த முதல் பந்து 6ஆ மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸ்கோர் அதிகமாக இருக்கல. கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இருந்து பெரிய ஷாட் முயற்சி பண்ணி தான் ஆகணும். செகண்ட் ஒன். லாங் ஆஃப்ல
ஃபில்டர் தலைக்கு மேல போயிருக்கு. பவர் பிளே காரணமா போயிருச்சுங்க பவுண்டரி. ரெண்டே பால்ல ஒரு 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க பிரதாப். தேர்ட் ஒன் குட் ஷாட் லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கர் பிரவீன். ஒரு 6 ஒரு 4க்கு அப்புறம் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க சூர்யா. முதல் விக்கெட் எடுத்து போறாங்க பிரதாப். நல்ல டேக்கன். ஒன் பேட்ஸ்மேன் லோட்டா சத்யா. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் கிளாசிக்கா இருந்துச்சு. சரியான ஹைட்ல போயிருக்குங்க. மேக்ஸிமம் மிகப்பெரிய மேட்ச் சொல்லலாம். சத்யா பேட்ல இருந்து ஒரு 6. ஃபிஃப்த் ஒன் குட் ஷாட். சரியான என்ன சான்ஸ் ஃபார் பாப்போம். இல்லங்க போயிடுச்சுங்க பவுண்டரி. ஒரு சாரி அது 6 தான் போயிருக்கு. பேக் டு பேக் 2 6 கொண்டு வந்திருக்காங்க சத்யா. லாஸ்ட் ஒன் வைட் பால் ரீபால். பாக்ஸ்குள்ள தான் வந்திருக்கு. லைன்ல டாட். ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 23 ஒரு விக்கெட். எம்சிசி பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லலாம். செகண்ட் ஒரு போட சக்தி ஸ்ட்ரைக்ல லெஃப்டி முத்துப்பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் உடைச்ச போட்ட பால் போயிடுச்சுங்க. சாரி மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்கு வந்தோடனே ஒரு 6 மாத்தி கொடுத்திருக்காங்க. முத்துப்பாண்டி பேட்ல இருந்து வந்திருக்கு. டைமிங் பாலா யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஒன் குட் ஷாட் ஸ்லாட்ல இருந்த பந்து மிட் விக்கெட்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் பேக் டு பேக் 2 6 கொண்டு வந்திருக்காங்க முத்துப்பாண்டி. எல்லா பேட்ஸ்மே ஸ்ட்ரைக்கு வந்தா கண்டிப்பா பெரிய ஷாட் தான் முயற்சி பண்றாங்க. ஏன்னா ஸ்கோர் அதிகமா இருக்கு. இப்பல இருந்தே ஸ்கோர் அதிகமா கொண்டு போனாதான் மேட்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கும். தேர்ட் ஒன் ஹாட்ரிக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல் டாஸ் பால். இந்த முறை அதே திசையில போயிருக்கு. பாக்ஸிங் மேக்ஸிமம் தொடர்ச்சியா 3 பாலுக்கு 3 6 கொண்டு வந்திருக்காங்க முத்துப்பாண்டி. ஆடியன்ஸ் பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. ஃபைனல் மேட்ச் கண்டிப்பா இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டா போறாங்க. அவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல சரியா பண்ற தேர்தலையா போயிருக்கு. குட் ஷாட். சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள் ஒன் பாக்ஸ்குள்ள தான் வந்திருக்கு. டாட். நெக்ஸ்ட் ஒன் பேட்ல சரியா படல தேர்தலையா இந்த முறையும் போயிருக்கு. அதே திசையில அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க. சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். இன்னொரு கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 43 ஒரு விக்கெட். எம்சிசி ஓவரையும் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லலாம் முத்துப்பாண்டி அண்ட் லோட்டா சத்யா. ஆடியன்ஸ் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஸ்டேட்ல ஃபுல்லாகவே இந்த மேட்சை பார்க்கறக்காண்டி இவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே பக்கத்தில் நம்ம ஆடுகளம் யூடியூப் சேனல் நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த டோர்னமெண்ட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு இருக்கோம். மேட்சை அடுத்தடுத்து ஓவராக எப்படி மாற்றி கொண்டு போகிறான்னு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போட தேவா. ஃபர்ஸ்ட் ஒன் போயிடுச்சுங்க மேக்ஸிமம். இந்த ஓவரில் முதல் பந்தே 6 மாற்றி கொடுத்துருக்காங்க சத்யா. சந்தித்த முதல் வந்து எல்லா பந்துமே 6ஆவே மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க இதுவரையும். செகண்ட் ஒன் டாப் சான்ஸ் ஃபார் காத்துக்கு போயிருச்சுங்க. மேக்ஸிமம் பேக் டு பேக் 2 6 கொண்டு வந்திருக்காங்க லோட்டா சத்யா. போன ஓவர்ல முத்துப்பாண்டி அடிச்ச மாதிரியும் இந்த ஓவர்ல 2 பந்தையும் மாத்தி கொடுத்துருக்காங்க சத்யா. தேர்ட் ஒன் ஹாட்ரிக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்திருக்காங்க. சாரியா போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் தொடர்ச்சியா 3 பாலுக்கு 3 6 கொண்டு வந்திருக்காங்க சத்யா. ஹாட்ரிக்கார பதிவு பண்றாங்க. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. போயிடுச்சுங்க மேக்ஸிமம் தொடர்ச்சியா 4 பாலுக்கு 4 6 கொண்டு வந்திருக்காங்க சத்யா. செலிப்ரேஷன் பண்றாங்க. சந்தித்த 4 பந்துமே 4 6 மாத்தி கொடுத்திருக்காங்க சத்யா. ஃபிஃப்த் ஒன் போயிடுச்சுங்க. இதுவும் போயிடுச்சுங்க 6ங்க. தொடர்ச்சியா 5 பாலுக்கு 5 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க சத்யா. செம்ம பேட்டிங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆடியன்ஸ் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. செம்ம ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒவ்வொரு பாலுக்கும் அவ்வளோதான் இருக்கு. லாஸ்ட் ஒன் சரியா போயிருச்சுங்க 6. தொடர்ச்சி 6 பாலுக்கு 6 6 பதிவு பண்றீங்க சத்யா.
இந்த டோர்னமெண்ட்ல முதல் 6 பாலுக்கு 6 பதிவு பண்ண கொடுத்த பேட்ஸ்மேன் சொல்லலாம் சத்யா. இங்க பாருங்க ஆடியன்ஸ் எவ்வளவு கொடுக்குறான்னு தெரியல. 500 ரூபான்னு நினைக்கிறேன். 500 ரூபாங்க, 500 ரூபா. செம்ம பேட்டிங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுவரையும் மேட்சை அவங்களும் சாதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எம்சி நான் 6க்கு 6 சிக்ஸ் அடிச்சாலே அவருக்காண்டி அண்ணன் ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 79. ஒரு விக்கெட்டு. எம்சிசி பிரதாப் விக்கெட் போனாலும் 2 பேட்ஸ்மேன் இன்னும் ஸ்ட்ரைக்ல நின்று ஸ்கோரை வந்து அதிகமாக இதுவரையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாதகமா. இன்னும் 18க்கு 33 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் போட சூர்யா ஸ்ட்ரைக்ல முத்துப்பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் டாப் சான்ஸ் ஃபார் பாப்போம். நல்ல டேக் அண்ட் கால்டன் போல்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க சூர்யா. அடுத்த விக்கெட் எடுத்து போறாங்க முத்துப்பாண்டி. நியூ பேட்ஸ்மேனா இங்க தன்ராஜ். செகண்ட் ஒன் டாப் சான்ஸ் ஃபார் ஐயோ மிஸ்ஸிங்க. பார்த்து சேஃப்டியா இருக்கணும். சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கு. சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சத்யா. ஒயிட் பால் நினைக்கிறேன். ஒயிட் பால். த்ரீ பால். பேட்ல நிக்கு. பேட்ல சரியா படல. சிங்கிள் மட்டும் கிடைக்கும் நினைக்கிறேன். அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டு ஓவர்ல பெரிய ஸ்கோர் இது கொடுக்காம இதுவரை நல்லா போட்டுருக்காங்க சூர்யா. கண்டிப்பா மேட்சை மாத்தி கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். ரீபால். ரீபால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுகி போயினாரு. லாங் ஆஃப்ல சாரி லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் பாப்போம். இந்த வரலையும் ஒரு 6 கொண்டு வந்திருக்காங்க சத்யா. இந்த டோர்னமெண்ட்ல ஃபைனல் மேட்ச்ல 50 பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க லொட்ட சத்யா. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பாப்போம். ஒன் பவுன்ஸ்ல போயிடுச்சுங்க பவுண்டரி. 2 பால்ல ஒரு 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க சத்யா. நெக்ஸ்ட் ஒன் டாப் சான்ஸ் ஃபார் பாப்போம். நால டேக்கன் விட்டுட்டாருங்க கேட்ச். தப்பான த்ரோ போயிரும் நினைக்கிறேங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன்னுங்க. பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க சிவலிங்கம். லைஃப் கொடுத்துட்டா கண்டிப்பா லைஃப யூஸ் பண்ணுவாங்க சத்யா. இன்னும் 12க்கு 18 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் போட மதன் ஸ்ட்ரைக்ல தன்ராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் குட் லென்த்ல இருந்துச்சு. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட். செகண்ட் ஒன் பேட்ல நிக்க இருந்துச்சு. நல்ல டேக் அண்ட் விக்கெட். ஒரு டாட்டுக்கு அப்புறம் அடுத்த பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மதன். அடுத்த விக்கெட் எடுத்து போறாங்க தன்ராஜ். நியூ பேட்ஸ்மேன் கோகுல். இன்னும் 10க்கு 18 தேவைப்படுது. ஆஃப் சைட்ல சான்ஸ் பாப்போம். கேப்ல போயிருக்கு. குயிக் கேட்டால பவுண்டரி கூட வாய்ப்பு இருக்குங்க. போயிருச்சுங்க பவுண்டரி. கோகுல் பேட்ல இருக்கு ஒரு 4. இன்னும் 9க்கு 14 தேவைப்படுது. 9க்கு 14. ஃபோர்த் ஒன் லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பாப்போம். கவர்ஸ் நோக்கி போயிருக்கு. நல்ல டேக் அண்ட் பிரவீன் விக்கெட். அடுத்த விக்கெட் எடுத்து போறாங்க கோகுல். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் பிரேம். குட் லென்த்ல இருந்துச்சு. வைடு கம்ப்ளீட் பண்றாங்க. அம்பேர் வைடு கொடுத்துருக்காங்க. லெக் அம்பேர் கொடுத்துருக்காருங்க. என்ன செக் பண்ணி பார்ப்பாங்க. வைடு தாங்க கொடுத்துருக்காங்க. அம்பேர் வைடு தான் கொடுத்துருக்காங்க. ரீபால். ஆஃப் சைட்ல லைன்ல தான் வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட். ட்ரை குயிக்கரா இருந்துச்சு. டாட். இந்த ஓவரை நல்ல கம்மி ரன்ல வச்சு போட்டுருக்காங்க சொல்லலாம் மதன். அடுத்த ஓவர் கொண்டு போயிருக்காங்க மேட்சை. 6க்கு 13. லாஸ்ட் ஓவர் போட அஜித் ஸ்ட்ரைக்ல லொட்டஸ் சத்யா. மேட்சை எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் போயிருச்சு நினைக்கிறீங்க. பவுண்டரிங்க. 6க்கு 13 சொன்னதுல முதல் பந்து 4 மாத்தி கொடுத்துருக்காங்க சத்யா. இன்னும் 5க்கு 9 தேவைப்படுது. செகண்ட் ஒன் ஆடியன்ஸ் பாருங்க எல்லாமே இந்த மேட்ச் தான் எதிர்பார்த்து அவ்வளவு பேர் இருக்காங்க. குட் ஷாட் போயிருச்சுங்க. மேக்ஸிமம் 5க்கு 9 அடிக்க சொல்ல ஒரு 6 மாத்தி கொடுத்துருக்காங்க சத்யா. 2 பால்ல ஒரு 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. 4க்கு 3
ஸ்கோர் அதிகமா இருந்துச்சுங்க. எப்படி மாத்தி கொண்டு போயிருக்காங்க பாருங்க மேட்சை. அவங்க சாதமா கொண்டு போயிட்டாங்க. இது வரையும் போயிடுச்சுங்க. ஃபீனிக்ஸ் சன்ஸோட மேட்சை வந்து வின் பண்றாங்க. எம்சிசி இந்த டோர்னமெண்ட்ல முதல் பரிசை தட்டி சென்றாங்க சொல்லலாம். செம்ம மேட்சுங்க. சத்யாவோட கண்டிப்பா மறக்கவே முடியாது சொல்லலாம். ஏன்னா ஸ்கோர் அதிக ஸ்கோருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்ம செலிப்ரேஷனுங்க. மணிவேலன் டிராஃபில முதல் பரிசை தட்டி செல்றாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் இங்க பாருங்க எவ்வளோ ஆடியன்ஸ் பாருங்க. சத்யாவுக்கு பாருங்க எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கான்னு பாருங்க. எல்லா பேருமே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அவ்வளோ ஃபேன்ஸுங்க. அவள் அடிச்ச ஒவ்வொரு ஷாட்டுமே அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. எவ்வளோ க்ரௌடு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவரை ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டாங்க. செம்ம இன்னிங்ஸ் சொல்லலாம். ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ்.